ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜூலை மாதத்தின் இந்த முதல் நாளில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாயிருக்கிற உங்கள் யாவரை அன்போடு கூட கர்த்தருடைய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஜூலை மாதத்தின் இந்த முதல் நாளிலே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திற்கு நமக்கு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் பெருக செய்யும்படி நமக்கு தந்திருக்கிற அவருடைய வார்த்தை சங்கீதம் 18வது சங்கீதம் 3வது வசனம். அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய மனிதனாகிய தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனும் தேவனுக்கு சித்தமானதை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த தாவீது கர்த்தரிடத்தில் கர்த்தரை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அங்கே சங்கீதம் 18 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 18வது சங்கீதம் எதை முன்னிட்டு எதை மையப்படுத்தி எழுதப்பட்டு இருக்கிறது என்றால், அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தன்னை எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின சங்கீதம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஏராளமான சத்துருக்கள் அவன் வாழ்க்கையிலே பெருகி இருந்தார்கள். தன் வாழ்நாளெல்லாம் சவுல் அவனுக்கு சத்துருவாகவே இருந்தான். தாவீதினுடைய மகன் அப்சலோம் திடீரென்று தாவீதுக்கு விரோதமாக சத்துருவாய் எழும்பினான். அமலேக்கியர்கள் எழும்பி வந்து தாவீதையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். பெலிஸ்தியர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். இப்படி அநேக மனிதர்கள் தேவ மனிதனாய் இருந்த தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது அவன் எல்லா சத்துருவினுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்டான் என்று சொல்லி இந்த சங்கீதம் சொல்லுகிறது. அப்படி சத்துருவினுடைய எல்லா கைக்கும் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்ட நாளிலே தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சங்கீதம் தான் 18வது சங்கீதம். இந்த 18வது சங்கீதத்திலே 3வது வார்த்தை சொல்லுகிறது: துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதினால் என்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய ஜனமே, இன்று உங்கள் வாழ்க்கையிலே அநேக சத்துருக்கள் எழும்பியிருக்கலாம். அநேக சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக பெருகி இருக்கலாம். எந்த பக்கம் திரும்பினாலும் பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பி சத்துருக்களாக உங்கள் வாழ்க்கையில நின்று கொண்டிருக்கலாம். உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வின் விடுதலையும் ஆசீர்வாதத்திற்கு எதிராக, உங்களுடைய கையின் பிரயாசங்களுக்கு விரோதமாய் அநேக சத்துருக்கள் உங்கள் வாழ்க்கையில எழும்பியிருக்கலாம். எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த காரியத்தை செய்தாலும், எந்த காரியத்திற்கு முயற்சி எடுத்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே சத்துருக்கள் பெருகி சத்துருக்களின் நிமித்தம் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, நீர் என்னை ஏன் மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சங்கீதம் 42வது சங்கீதத்திலே
9வது வசனத்திலே தாவீதினுடைய ஒரு கதறுதலின் வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என் தேவனே, ஏன் என்னை மறந்தீர்? நான் சத்துருவினால் ஏன் ஒடுக்கப்பட்டு இருக்க வேண்டும்? சத்துரு ஏன் என் வாழ்க்கையை ஒடுக்க வேண்டும்? சத்துரு என் வாழ்க்கையை ஒடுக்கிறதின் நிமித்தம் நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும்? ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நாள்தோறும் துக்கத்திலே நிறைந்து துக்கத்திலே மூழ்கி போய் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. தாவீது சத்துருவின் பிடியில் சிக்கினது மாத்திரம் அல்ல, அந்த சத்துருவின் பிடியில சிக்கி இருந்த பொழுது அவன் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு சத்துருவின் கரத்திலிருந்து நீங்களும் நானும் விடுவிக்கப்பட, சத்துருவின் கரத்திலிருந்து உங்கள் ஆசீர்வாதங்கள் விடுவிக்கப்பட, சத்துருவின் கரத்திலிருந்து உங்கள் குடும்பம் விடுவிக்கப்பட, சத்துருவின் கரத்திலிருந்து உங்கள் பிள்ளைகள் விடுவிக்கப்பட, சத்துருவின் கரத்திலிருந்து விடுதலை அடைந்து ஒரு இளைப்பாறுதலை நீங்கள் காண்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு இருக்கிறீர்களா? சத்துருவினாலே துரத்தப்பட்டு இருக்கிறீர்களா? சத்துருவினாலே அடிமையாக்கப்பட்டு இருக்கிறீர்களா? சத்துருவினால் சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? சத்துருவினால் உங்கள் நன்மைகள் இழந்து போய் இருக்கிறீர்களா? இன்றைக்கு உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். என்னை நோக்கி கூப்பிடு. நாம் கூப்பிட்ட நாளிலே நம்மை விடுதலையாக்குகிற ஆண்டவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சத்துரு உங்களுக்கு எதிராக எழும்பி நின்றிருந்தாலும், எப்பேற்பட்ட சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழும்பி போராடி கொண்டு இருந்தாலும், நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். தாவீதை போல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தாவே, நீர் ஏன் என்னை மறந்தீர்? நான் ஏன் என் சத்துருக்களால் ஒடுக்கப்பட்டு நாள்தோறும் நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் இடுக்கணில ஆண்டவர் பதில் தருவார். உங்கள் சத்துருவின் கைகளில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிற நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. சத்துருவின் கைகளில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிற நாட்கள் மிக சமீபமாகிவிட்டது. சத்துருவின் கையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட போகிறீர்கள். சத்துருவின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட போகிறீர்கள். சத்துருவினுடைய தந்திரங்களில் இருந்து, சூழ்ச்சிகளில் இருந்து, சத்துருவினுடைய எதிர்ப்புகளில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட போகிறீர்கள். சத்துருவின் கைகளில் இருந்து நீங்களாக்கி நீங்கள் ரட்சிக்கப்பட போகிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். ஜெபத்திலே தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து, உபவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்து, இந்த உலகத்தினுடைய சில காரியங்களை சற்று நேரம் ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு, ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் உங்களை விடுவிப்பார். நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுடைய சிறுமையை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பார். நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுடைய இயலாமையை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பார். நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களுக்கு உண்டாயிருக்கிற நெருக்கத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். ஒரு நாள் வரும், அது தூரத்தில் அல்ல, அது சமீபத்தில் இருக்கிறது. தாவீதை போல நீங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டேன் என்று நீங்கள் சொல்ல போகிற நாட்கள் வெகு சீக்கிரத்தில் நடக்க போகிறது. சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள்.
ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை வைத்திருக்கிறார், ஒரு சுக வாழ்வை வைத்திருக்கிறார், ஒரு நன்மையின் காலத்தை பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அது இந்த மாதத்திலேயே நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த மாதத்திலேயே சத்துருவின் கைகளில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோட இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். இந்த மாதங்கள், இந்த நாட்கள் சத்துருவின் கைகளில் இருந்து விடுவிக்கப்படுகிற நாட்களாய் நமக்கு மாறட்டும். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய திரு சமூகத்திற்கு வருகிறேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீரே அப்பா. எங்களுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தருளும். எங்களுடைய ஆண்டவரே வாழ்வில் இருக்கிற போராட்டங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தருளும். என்னோடு இந்த நேரத்தில் இணைந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தருளும். ஒரு அற்புதத்தை செய்யும், ஒரு விடுதலையை பார்க்கட்டும். ஆண்டவரே, எல்லா சத்துருவின் கைகளில் இருந்து தாவீதை விடுதலையாக்கின அதே தேவனுடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். எல்லா சத்துருவின் கைகளில் இருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறோம். தாவீதின் வாழ்வில் நடந்த அதே அற்புதம் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்றுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தின் இந்த முதல் நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் காலை மாலை நேரத்தில் இரவு நடு சாமத்தில் கர்த்தரிடத்தில் கைகளை உயர்த்தி நிற்போம். ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவார். சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட கிருபை தருவார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.